இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொல்லிமலையில் இருக்கிற நம்ம எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து குழந்தை வரம் கேட்டு, அதுக்கப்புறம் செய்வினை, மாந்திரிகம், பேய் பிடிச்சவங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த கயிறை வந்துட்டு அவங்களோட என்ன துணி போட்டிருந்தாங்களோ அந்த துணி வந்து அந்த நினச்சிட்டு அந்த துணியை வந்து அந்த வேல் மேலே போட்டுருவாங்க. அது வந்து இதெல்லாம் வந்து அப்படி போட்டால் அந்த பேயெல்லாம் போயிட்டு தான் வந்து ஐதீகம் சொல்லி இந்த மாதிரி காலங்காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வேல் முன்னாடி வந்துட்டு சாமி முன்னாடி இந்த மாதிரி தகடு வச்சு அந்த தகடில் வந்து நமக்கு என்ன குறையோ அதெல்லாம் எழுதினோம்னா அது நல்லபடியாக நடக்கும். பூட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீடு, கடன் தொல்லை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உள்ளே தான் அம்மன் கோயில் இருக்குது. இங்கேருந்து இப்படி பார்த்தோன்னா உள்ளே தெரியாது. ஸோ நம்ம வெளில போய் பார்த்துக்கலாம். ரொம்ப தொலை வந்து கீழ்ஸில் வந்து வர வேண்டியதாகி போச்சு. இன்றைக்கி பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் மழையாக இருக்குது. க்ரௌடு இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை, அதனால ரொம்ப ஜாஸ்தி கூட்டமாக இருக்குது. இங்கே வந்துட்டு எல்லாமே இங்கேயே பக்கத்துலேயே வந்து பூஜை பொருள் எல்லாமே விற்கிது. அப்படியே இப்படியே வாங்கிட்டு இப்படியே வந்துடலாம். நம்ம படியிலேருந்து கீழே இறங்க போகிறோம். சப்பா வாங்க. இங்கேயும் வந்துட்டு கோயில் இருக்குது. இது வந்து விநாயகர் கோயில். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கணும். படி இருக்குது இந்த சைடு. கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோயில் நம்ம வந்திருக்கோம். ஒரே மழை இன்றைக்கி வந்துட்டு மழை வந்ததுனால ஒரே பனி மூட்டமாக இருக்குது. மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருக்குது. இந்த சைடெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வனப்பகுதி. இந்த சைடு எல்லாமே வந்துட்டு நல்ல மூலிகை வந்துட்டு மூலிகை மரம் வந்துட்டு எப்படின்னா இப்போது மிளகு வந்து கருப்பாக இருக்கும். அது வந்து பச்சையாக மரத்தில் வெத்தலை கொடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெத்தலை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கான மிளகு. அது இந்த சைடு இல்லை, அந்த சைடு இருக்குது. நாங்கள் வந்து நடந்து வரும்போது அதை பார்த்தோம். அது மிளகு செடி. அதுக்கப்புறம் வந்து பட்டை வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த பட்டை அதெல்லாம் வந்து பார்த்தோம். இது என்ன செடின்னு தெரியல, பசங்க பறிச்சுட்டு இருக்காங்க. கீழே வந்து அதே எட்டுக்கையம்மன் வந்துட்டு முன்னாடி பழைய சிலை வந்து கீழே தான் இருந்திருக்கு. அதை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மேலே வரணும். நிறையா படிக்கட்டெல்லாம் வந்துட்டு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் பெரிய பெரிய படிக்கட்டாக இருக்குது. கீழே நல்லபடியாக இந்த கோயிலை வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். இது வந்து கொல்லிமலையில் இருக்குது. யார் யாரெல்லாம் கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு எப்படி வரணும்னா, இப்போ வந்து நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்னா சென்னையிலேருந்து வந்துட்டு இங்கே தான் கொல்லிமலை எந்த இடம்னு தெரில. ஸோ அங்கே வந்துட்டு இறங்கிட்டு அப்படியே இங்கிட்ட வந்து சேலம் வந்திருக்கோம். சேலம் வந்துட்டு சேலத்துலேருந்து கொல்லிமலை வந்திருக்கோம், அவ்வளோதான். ஓகே, முன்னாடி வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் கொல்லிமலை எட்டுக்கை அம்மனோட அருள் கிடைக்கணும். நம்மளோட வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.